Hello பசங்களா எல்லாருக்கும் good evening. Am I audible for everybody? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? ஓகே நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஏதோ கமெண்ட் வந்திருக்கே. Good evening sir, good evening பிரகாஷ், good evening. எப்படி இருக்கீங்க? சௌபர்ணிகா good evening sir. Sorry வந்தாலே பயமா இருக்கே. I cannot attend today's class because tomorrow is my social exam. I will definitely watch this class tomorrow, sir. Thank you, sir. Have a nice day, sir. Bye, sir. Okay, bye-bye. So, பண்ணுங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, சோஷியல் எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. பெர்ஃபார்ம் பண்ணுங்க. மார்க் என்னங்க எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். கிளைக்கியா ஒலிவியா டல்க்ஸ். குட் ஈவினிங் சார். பயங்கர பிக் நேமா இருக்குடா. உங்க ஷார்ட் ஃபார்மா ஜிஓடின்னு கூப்பிட்டா கிளைக்கியோட ஜி, ஒலிவியோட ஓ, டல்ஸோட டி. காட். ஹே காட். ஹலோ. ஹலோ பிரகாஷ். ஷண்டாரோ ஷிஷியா வணக்கம். லைக் போட்டுட்டேன் ஐயா. இது யாரு? ஷண்டாரோ யாரு இது? ஷண்டாரோ are you from 12th? அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம 12th பசங்க உடனே 10th வந்துருவானுங்க. நான் எங்க இருக்கணும் உள்ள வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு சார் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு போயிருவானுங்க. கரெக்டா? போயிட்டு வரவா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துட்டு இருக்க லைக் தெரியும்டா. நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வரும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் ஏதாவது வந்து சொல்லிட்டு போவானுங்கிறது. இப்போ சொல்றேன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்புறமா கூட பாக்கலாம். ஆனா இந்த செஷன் லைவ் இப்பதான் முடியும். நான் என்ன சொன்னாலும் நீங்க ஒத்துக்க போனே தெரியும். சரி போங்க. ஓகே, சோ காட் இஸ் ஹியர், பிரகாஷ் இஸ் ஹியர். டேய் கார்டன் கூப்பிட்டு அடிப்பானுங்களா யாராவது? ஓ 3 ஐடி வச்சிருக்கே நீ. 3 ஐடி சூப்பர்ரா. 3 ஐடி லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். சூப்பர். நீ திருந்த மாட்ட தம்பி. அங்க பாவம் நிவேதா மேம் பிசிக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கடா 12th. போங்கடா போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வாங்க. போங்க போய் அங்க மேமுக்கு அட்ரஸ் நம்பர் அட்டெண்டன்ஸ் போட்டு கொஞ்சம் படிங்க. ஓகே, சோ எல்லாரும் வந்திருக்கீங்க. வந்தவங்க யாருமே லைக் போடலையடா. கம்மியா லைக் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, சூப்பர். நோ ப்ராப்ஸ் சார். ஓகே காட், நோ ப்ராப்ஸ். இஃப் தேர்ஸ் நோ ப்ராப், இட்ஸ் நாட் a problem. We'll solve then. Okay, fine. Okay. என்ன எல்லாமே ஓடிட்டியா? டெக்ஸ்ட்ல டெலிட் பண்ண கண்டுபிடிக்க மாட்டோமா? அப்போ உங்களுக்கு தெரியும் நீ தான் அது. Never mind guys, he's a 12th kid. Okay, he used to come to live like this and he'll have some fun. Okay, so ready பசங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாமாடா? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா ஃபுல் வைப்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் சாப்டர், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் எல்லாமே பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா குயிக்கா எங்க ரிவிஷன் பண்ணுங்க. படிக்கவே இல்ல இப்போ எங்க ரிவிஷன் படிச்சிருங்க. அவ்வளவுதான். எப்படினா நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? Are you guys ready? குயிக்கா கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் கமெண்ட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் இன்டராக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் செஷனை முடிச்சு கொடுத்துறேன். ஓகே, எஸ், காட் இஸ் ரெடி. ஓகே காட், பிஃபோர் தட் நீங்க ஐ திங்க் யூ ஆர் நியூ டு தி சேனல் ரைட்? இஃப் ஐ எம் நாட் ராங். இஃப் சோ மேக் ஷூர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நோட்டிபிகேஷன் போடுங்கடா. ஏன்னா உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. சோ அது எல்லாமே வரும். Okay, நீங்க provided அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போனா மட்டும் போதும். ஓகே, have you done all this from your end? Okay, so ஆரம்பிப்போமா? Fine. இப்போ உங்களுக்கு வந்து yes, பிரகாஷ் is also ready. சூப்பர். ஓகே, நம்ம சிம்பிளா இறக்கியாச்சு பிரகாஷ். ஓகே பிரகாஷ், பிளாஸ்ட் பண்ணிருவோம். ரெடி ஆயாச்சு. ஃபைன். சோ இப்போ இந்த நோட்ஸ் நீங்க வாங்கணும் சார். 1 மார்க்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஒரு பிடிஎஃப்ல கிடைக்குது அப்படி எனக்கு ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம்டா. ஓகே, சோ அதை மிஸ் பண்ண வேண்டாம். இதை ஸ்கேன் பண்ணா மட்டும் போதும். ஒரு கமெண்ட்ல ஜாயின் பண்ணிப்பீங்க. டெய்லி உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, so that we'll do that. Okay, no sir, I am Sweetie, so already I am listening to all the classes from Xylem. Okay Sweetie, okay Sweetie, fine. Thank you Sweetie. When better I'll call you Sweetie only, no? Okay, so all set. இப்போ என் கூட சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்க? குயிக்கா ஆன்சர் பண்றீங்க. சரியா? Sweetie, if possible share with your friends. அவங்க இப்ப வர சொல்லுங்க. இந்த 1 மார்க்ஸ் எவ்வளவு பேர் ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். சரியா?
நீங்க டீம் அப் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேர் இருந்தா பேர்ல டீம் அப் எல்லாம் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் வரவனுக்கு நம்ம கிஃப்ட் அதெல்லாம் நிறைய பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு பிரிங் பீப்புள் ஆஃப் யுவர் கேங் ஆஃப் யுவர் டீம். ஓகே, சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு 1 மார்க் செஷன் இப்ப வரப்போகுது. அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி யாரு ஃபர்ஸ்ட் கரெக்டா ஃபுல்லா சொல்றான்னு பாப்போம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ இட் இஸ் ஆல் செட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? My full name Oli Sweetie Olivia. Oh, nice name da. You got a good name. Nice name. Okay, okay sweetie, got it. Done. Fine. So உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? குயிக்கா செஷன் ஆரம்பிச்சலாம். எல்லாரும் கூப்பிட்டு அடி சண்டை போட்டு பிரிக்கிறோம் நீங்க. சரியா? யாரு கரெக்ட்டா பண்றோம் பாத்துருவோம். ஓகே? Fine. First question. இது யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். First question here. Yes, is mammals are dash animals. Prakash நம்மகிட்ட ஆக்டிவா இருக்காரு. Sweetie is there. Saubarnika is not able to watch today. Yeah. Anybody can also join and can also answer. Okay. யார் சொல்றீங்க இதுக்கான ஆன்சர்? Mammals are dash animals. Okay. Very fast. Very fast. Warm blooded. Okay. Super fast answer பண்றீங்க. Very good. Okay. So that is the right answer. Prakash நீங்க ஆன்சர் பண்றீங்களா? எப்பவுமே நம்ம பிரகாஷ் தான் ஃபாஸ்டா பண்ணுவாரு. இன்னைக்கு ஸ்வீட்டி வந்து அதை விட ஃபாஸ்டா பண்ணிருக்காங்க. வெரி குட். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? The body of leech has dash. The body of leech has dash. Another easy question. Very important question. Anybody can answer. Thirty-three segments என்று Sweetie has said. Yes. Prakash. Enadhu Prakash? Prakash has also said be very good. So the answer is 33. Okay. So far உங்க ரெண்டு பேர்ல ஹையஸ்ட் ரெண்டு பேருமே 2 மார்க் சேம் தான்டா. ஆனா கொஞ்சம் கூட ஃபாஸ்டா இருக்குது ஸ்வீட்டி. சரியா? சோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பிரகாஷ் டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்டி டைட்டில் நீங்களே அடிச்சிடலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா? டீம் பண்ணா இன்னும் ஜாலியா இருக்கும், இன்னும் ஃபன்னா இருக்கும். அதான் கேக்குறேன். ஆர் தே ஹியர்? அவங்கள வந்துட்டாங்களா? இருக்காங்களா? ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? ஓகே, சூப்பரா. The brain of leech lies above the dash. எதற்கு மேலே நீ பிரெயினை பார்க்கலாம்? லீச்சோட பிரெயினை பார்க்கலாம். எதற்கு மேலே பார்க்கலாம்? Okay, super. Who's going to answer this? Okay. So இதற்கு ஸ்வீட்டி வந்து ஃபேரிங் சொல்லிட்டாங்க. திருப்பி அவங்க தான் ஃபர்ஸ்ட். அண்ட் பிரகாஷ் சீன் சொல்லிருக்காங்க. ரெண்டு பேருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. அகைன் அந்த சின்ன டைம் டிஃபரன்ஸ்ல ஸ்வீட்டி இஸ் லீடிங். வெரி குட், சூப்பர்ரா. அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? யா, நெக்ஸ்ட் क्वेश्चन. In leech locomotion is performed by. இதற்கான பதில். In leech locomotion is performed by. Okay, fine Prakash. Okay, அவர் A சொல்றாரு. Okay, we'll hold for option D. Okay, இப்ப ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. இப்ப இந்த ரெண்டுல எது கரெக்ட் ஆன்சர் பாத்துருவோமா? So the correct answer for the fourth question is option D. Okay, contraction and relaxation of muscles. நல்லா கவனிங்கடா. லோகோமோஷனுக்கு ஆக்சுவலி muscles or contraction relaxation important. அதே டைம்ல anterior and posterior sucker is also important. Since இங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தனால anterior and posterior கொடுக்கல, ஒண்ணுமே கொடுத்திருக்காங்க. So we can't consider it as an option. So the answer is option D. Okay, very good. Sweetie is leading. Okay, super ரா.
Fantastic. Next question. The segments of leads are known as dash. Easy question. The segments of leads are known as dash. Yes, இதுக்கு யார் ஆன்சர் பண்றீங்க? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஏன்னா இது ஒரு ஈஸி क्वेश्चन. ஓகே, இதுக்கு வந்து Sweetie is again வேக விரல்கள் very fast. So she said the answer is metamase. It is right. பிரகாஷும் ஏ சொல்லிருக்காங்க, ரெண்டு பேருமே கரெக்ட் ஆன்சர். Very good, metamase is right answer. அடுத்த क्वेश्चन. Pharyngeal ganglion in leech is a part of dash. Pharyngeal ganglion in leech is a part of dash. அடுத்த ஈஸி क्वेश्चन தான். இதுக்கு யார் வெரி குட்? Pharyngeal ganglion. Very good. The ganglion. Ganglion என்ன அர்த்தம்? Cluster of things னு அர்த்தம். Nerves systems னு அர்த்தம். அப்ப அது எதுல வரும்? Nervous system ல வரும். Okay, so it's an easy answer. And very good, Sweetie. நீங்க வந்து ஃபுல்லா டைப்பே பண்றீங்க. Very good. Okay. நீங்க வந்து ஆப்ஷன் பி சி கொடுக்காம ஃபுல்லா டைப் பண்றீங்க. வெரி குட். பிரகாஷ், நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா டைப் பண்ணணும்டா. ஓகே ஃபைன். நீங்க யோசிச்சு எழுதுறீங்க, தப்பு இல்ல. பட் ஸ்டில் சொல்றேன் நான், பிகாஸ் நம்ம டைம் எங்கெல்லாம் கன்சியூம் பண்ண முடியுமா, எங்கெல்லாம் சேவ் பண்ண முடியுமா அங்கெல்லாம் சேவ் பண்ணிடணும். சரியா? இதெல்லாம் ஈஸி क्वेश्चनல. ஓகே, அடுத்தது. The right and left cerebral hemispheres of the rabbit brain are connected by. அதாவது ராபிட்டோட மூளையை பொளந்து பார்த்தா இந்த பக்கம் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இருக்கு. இது ஒரு பக்கமா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப கனெக்ட் ஆயிருக்கிற பொருள் யாருன்னு கேக்குறாங்க. Who is that? Right and left hemispheres கனெக்ட் பண்றது யாரு? Any idea? Another easy question. No one knows the answer. Another easy question tha. Prakash வந்து B சொல்லிருக்காரு. Very good. Corpus callosum சொல்லிருக்காரு. Okay, அவங்க optic lobes சொல்லிருக்காங்க. So Sweetie, இந்த வாட்டி உங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு. Optic lobes is not a connecting part. Okay, connect பண்றது வந்து corpus callosum தான். So option B is the right answer. சரியா? Fine. இப்ப ரெண்டு பேருமே ஒரே ஸ்கோர்ஸ்ல இருக்கீங்க. அதனால ஹோல்ட் பண்ணுவோம். அடுத்த क्वेश्चन பாப்போம். சரியா? புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டு இருக்குடா. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு பார்ட் வந்து கார்பஸ் கலோசம். சரியா? புரிஞ்சுதா? அடுத்து பாப்போமா? நெக்ஸ்ட் டைம் இந்த क्वेश्चन கேட்டு தப்பு எழுத கூடாது. அதனால சரியா? வெரி குட், சூப்பரா. அடுத்த கேள்வி. Which of the following is not part of the male reproductive system of a rabbit? ராபிட்டோட மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. இதுல இல்ல எந்த பார்ட் வந்து அதுல இல்ல? Any idea? No one knows. Easy question, Ra. Okay, Sweetie has said the answer is oviduct. Check பண்ணி பாத்துறோமா? நல்லா பாருங்கடா. Seminiferous tubules இருக்கு, epidermis இருக்கு, oviduct இல்ல. Vast difference இருக்கு. Which means oviductங்கிற பார்ட் வந்து ஃபீமேல் சிஸ்டம்ல பார்க்கக்கூடிய பார்ட், மேல் சிஸ்டம்ல பார்க்க முடியாது. சரியா? ஃபைன். சோ ரெண்டு பேருமே கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. வெரி குட். மூணு next one mark. In the male reproductive system described, which structure stores spermatozoa? ஸ்பெர்ம்ங்கிற ஸ்ட்ரக்சரை ஸ்டோர் பண்றது யாருன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். இது ஒரு அடுத்த ஈஸி क्वेश्चन. என்ன ரொம்ப நாள் இருக்கிறீங்க? ஈஸி क्वेश्चनரா, குயிக்கா சொல்லுங்க பாப்போம். vast difference என்று Sweetie சொல்லிருக்காங்க. Okay, we'll hold for
what is his name, Prakash answer as well. Prakash தெரியல என்று சொல்லியிருக்கிறார். சோ ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா எபிரிடைமஸ் தான் வரும். சரியா? கிளியர்? ஏன்னா எபிரிடைமஸ்ங்கிற பார்ட்ல தான் அது வந்து ஸ்டோர் ஆகி ரொம்ப நாள் நிக்கும். அங்க இருந்து அது என்ன ஆக முடியும், இஜாக்குலேட் ஆக முடியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் இந்த கேள்வி கேட்கும்போது தப்பா சொல்லக்கூடாது, கரெக்டா எழுதிருங்க. சரியா? எனக்கு டவுட் இருக்கா? இது வரைக்கும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க எனக்காக என்ன பண்றீங்கன்னா, படிச்சுட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க லைவ் முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல இருந்து நம்ம வின்னர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் படிக்கணும்னா நீங்க படிச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நாட் இன் திஸ் லைவ். லைவ் முடிச்சுட்டு நீங்க கமெண்ட் பண்ணணும் இந்த ஆன்சர். சரியா? காட்டா கொஸ்டின் காட்டா ஆன்சர் பண்ணாதீங்க. கொஸ்டின் டிஸ்பிளே மட்டும் பண்றேன். சரியா? குயிக்கா பாத்துக்கோங்க. நான் ஒரு 5 செகண்ட்ஸ் டிஸ்பிளே பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் எழுத வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. லைவ் முடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இல்லனா கொஸ்டின் திடீர்னு 5 செகண்ட்ஸ்ல பார்க்க முடியலன்னா லைவ் முடிச்சுட்டு அந்த டைம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். அங்கிருந்து ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, சூப்பர். This is the question. Match the column 1, 2 and 3 carefully. Okay, இது வந்து எப்படி தெரியுமா? 1, 2, 3, 4. இது வந்து A, B, C, D. இது வந்து 1, 2, 3, 4. Okay, இப்போ for say இது ஆன்சர்னா 1, C, 4. அந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. சரியா? ரெடியா? ஓகே, so count of 5, 4, 3, 2, 1. Yes, time out. இத நீங்க ஞாபகம் வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கங்கற லிஸ்ட்ல நமக்கு ஒரு வின்னர்ஸ் சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். சரியா? ரெடி? Hi sir, can you remember my name? You are Harini, right? Ayyo, tappa. Are you Harini or you are Rama Murthy? ரமாதானா நீங்க இல்ல ஹரணி? ஏன்னா இதே ஐடியில ஒரு நேம் வந்து தின் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரமாதானா இது? சொல்லுங்க பாப்போம். நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பிகாஸ் வி சி மெனி ஐடிஸ், நிறைய ஐடி பாக்குறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடும். நமக்கு ரெகுலரா வந்தீங்கன்னா கண்டிப்பா மறந்துருக்க மாட்டேன். சரியா? ஓகே, யாரு நீங்க? கரெக்ட். எதுல கரெக்ட்? அதுவே தெரியல. எது கரெக்ட்னு சொல்றீங்க? ஓ, ஹரிணி. So I am right. Okay, good that I remembered you. ஹரிணி, because I still remember ஹரிணி. எங்களுக்கு இதே மாதிரி ரமாமூர்த்திங்கிற மாதிரி வேற ஒரு ஐடி இருந்துச்சு. I had one more student, so I suddenly got confused. Okay, no problem. So you'll have to be regular in lives. Okay, நீங்க ரெகுலரா வந்தா you can understand. Okay, there is student like this existing அப்படிங்கிறது. Okay, fine. Okay guys, good, all good. You're good from your end. Fine. So அந்த question வந்து உங்களுக்கு homework நல்லா பண்ணிருங்க. Okay, so now Prakash and Sweetie and Harini, are you guys ready to get into short answers? So super important questions பாத்துருவோமா? Are you guys ready? ரெடியா இருக்கீங்களா? I am regular student from Andhra. Regular student as in what I meant is, are you regularly attending our live classes? That's what I meant regular. Okay. Yeah, I understood that you're from Andhra. So, you Andhra stay பண்றீங்களா? Okay, okay. For preparing NDI come out. Okay, fine, no problem. You can attend. Okay. Yes. So, Sweetie is also ready. I'm happy that people from other places are coming here to practice NDI, etc. Okay, that's really good. You're making எப்படி சொல்றது, நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்றீங்க. Okay, you're making use of all the opportunities. Really good. Okay, இதே மாதிரி எப்படி சொல்றது, you have to be ambitious. Okay, very good. Yeah, so ஆரம்பிச்சிரோமா? The first question, list out the parasitic adaptations in leech. What do you mean by that? I'll make it very clear. Okay, அதாவது ஒரு லீச் எடுத்துட்டீங்கன்னா அந்த லீச்சுக்கு ஒரு பாரசைட்டா இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன் இருக்கு. So leech is a parasite. Remember the first statement, leech is a parasite. To be more precise, it is an ectoparasite. அதாவது ஒரு 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 ஆர்கானிசம் மேல அது இருந்து அங்கிருந்து சக் பண்ணி சாப்பிட்டு உயிரோடு இருக்கு. It's called as ectoparasite. அப்ப இந்த லீச்சுக்கு இந்த பாரசைட்டா இருக்கிறதுக்கு what is favoring?
என்ன கேரக்டர்ஸ் ஃபேவரபிளா இருக்கு, எதெல்லாம் அடாப்டபிளா இருக்குங்கிறது பாத்துருவோமா? Yeah. Okay. So blood is sucked by the pharynx. Both anterior and posterior ends have suckers for attachment to the host. இத நீங்க புரிஞ்சுக்கணும்னா first நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? You have to know the basic terms. Listen here. Consider this is an earthworm. Okay? Not earthworm, leech. So 12th person earthworm எடுத்துறது நிறைய ஆகும். Leech, okay? So leech நீங்க இப்படி பாக்குறீங்க. So this area you call it as dorsal part. Clear? And this area you call it as ventral part. This area you call them as lateral, side. Okay? இது வந்து dorsal, இது வந்து ventral, இது வந்து lateral. இது வந்து anterior, இது வந்து posterior. Clear? This is anterior, this is posterior, this is dorsal, this is ventral, this is lateral. Clear? அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க? Both anterior and posterior ends have suckers for attachment of host. அதாவது இந்த லீச் என்ன பண்ணு தெரியுமா? ஒரு ஹோஸ்ட் மேல, ஒரு லிவிங் பீயிங் மேல தான் இருக்கும். அப்ப அந்த ஹோஸ்ட்ல அட்டாச் ஆகி நிக்கிறதுக்கு what is helping? The suckers of anterior and posterior end is helping. Is it clear? Got it? But I know Tamil. Super ra. Then it is going to be more easy for you to prepare. Okay, very good. Fine. இப்போ இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து பாருங்க. 3 jaws in the mouth make a painless Y-shaped. அது ஒரு parasite இருக்குன்னு வெச்சுப்போம். சரியா? உங்களை வந்து ஒரு பொருள் கடிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிச்சு கொன்றுவீங்க. கரெக்ட்டா இல்ல? ஒரு பெயின் கடிக்குதுன்னா அதை எடுத்து கொல்லணும் பாப்பீங்க. ஒரு கொசு கடிக்குதுன்னா அடிச்சு கொல்லுவீங்க. ஆனா லீச்ல இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா? லீச் கடிக்கிறது தெரியவே தெரியாது. That is their adaptation. That is their strongest way to drink as much as possible blood. You know how they do that? 3 jaws in the mouth make a painless Y-shaped. I'll make it very clear. பாருங்க. ஜெனரல் நமக்கு பாருங்க upper jaw, lower jaw ரெண்டு இருக்கா. ஆனா லீச்சுக்கு வந்து 3 இருக்கும். எப்படி இங்க 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 இருக்கும். ஓகே 3 jaw இருக்கா. அப்ப இந்த 3 jawலயே குட்டி குட்டியா ஸ்ட்ராங்கா ஷார்ப்பா சில ஸ்பைனி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அப்போ இந்த லீச் இப்ப இங்க வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இங்க வந்தோன்னு என்ன தெரியுமா? அந்த 3 ஜா வச்சு என்னோட ஸ்கின்னை கிழிச்சிரும். என் ஸ்கின்னை கிழிச்சு என் ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற பிளட் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கும். ஆனா அது பெயின்லெஸ்ஸா இருக்கும். நமக்கு அது தெரியவே தெரியாது. அதுதான் அவனோட அடாப்டேஷன். அப்போ அந்த 3மே சேர்ந்து அப்படி இழுத்து குடிக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு Y ஷேப்டு மார்க் தெரியும். பிகாஸ் ஜாவோட ஷேப் Y ஷேப்டு மார்க் தெரியும். அப்போ அது எப்படி சார் ஒரு parasitic adaptation கேட்டீங்கன்னா, since it is not able to produce pain or somehow it is able to cover up the pain, அது ஒரு sedation மாதிரி என்ன பண்ணுது? anesthesia மாதிரி பொருள் ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ணி அந்த பெயின் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? since it is not paining, it is not a problem, நம்மளே அசால்ட்டா இருப்போம். what happens? but at one point the leech will suck out the entire blood from our body. This is how it is an adaptation. Clear? Got it? So the salivary gland secretes hirudin, preventing blood coagulation. There's also one more concept. Whenever there is blood coming out of our body, எப்ப blood நம்ம பாடி விட்டு வெளியே வந்தாலோ உடனே blood clot ஆயிரும். That is the clotting mechanism. ஆனா blood clot ஆயிருச்சுன்னா லீச்சால சக் பண்ணி எடுத்துக்க முடியுமா? If it is clot, it is very difficult for leech to swallow it. அப்ப அந்த clot வந்து burst பண்ணும் or clot ஆகாம தடுக்கணும். அதுக்கு hirudinங்கிற பொருளை ரிலீஸ் பண்ணும். அப்ப இந்த ஹிருடின் என்ன பண்ணும்? அழகா அதை ரிலீஸ் பண்ணி பிளட் கிளாட் ஆகாம வச்சு அப்படியே ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் உறிஞ்சிரும். சரியா? எஸ் 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 இட் ஹாஸ் போத் தி எண்ட்ஸ். லீச் கிட்ட ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. ஆன்டீரியர் போஸ்ட் ரெண்டு இடத்துலயுமே சக்கர்ஸ் இருக்கு. ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகும்? இப்ப பாருங்க, இது ஒரு லீச். ஓகே, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு, பேக்ல இருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல டைட் பண்ணிக்கும், சக்கரை வச்சு டைட் பண்ணிக்கும். ஹூக்ஸ் அண்ட் சக்கர் சொல்லுவோம். டைட் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வருது. அடுத்து இது ரிலீஸ் ஆயிடும். இது டைட் ஆயிக்கும், மூவ் ஆகும். இது டைட் ஆயிக்கும், ரிலீஸ் ஆகும். டைட் ஆயிக்கும், ரிலீஸ் ஆகும். இது மாதிரி ரிலீஸ் டைட் ஆயிட்டே மூவ். ஓகே, சோ இட் ஹேஸ் சக்கர்ஸ். ஓகே, சோ இது புரிஞ்சுதாடா? இது புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? ஏபிள் டு ஃபாலோ மீ? பாருங்க, continuous blood flow is maintained during feeding. Yes, that is right. Why? Because there is hirudin produced. Hirudin is going to it acts as an anticoagulant. Clot ஆக விடாது. அப்ப அது blood பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், flow போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ரம்யா, ஹாய். ஹலோ ரம்யா. Wow, why are you here? என்னாச்சுடா? 12th ஸ்டாண்டர்ட் இல்லாம 10th க்கு வந்திருக்கீங்க. என்னாச்சு? லீச்னால வந்துட்டீங்களா?
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சோ அடுத்து பாருங்க, பாராபோடியா அண்ட் சீட்டர் ஆப்ஷன். எஸ், எதுக்கு அதுக்கு பாராபோடியா வேணும்? பாராபோடியா சீட்டை எதுக்கு லீச்சுக்கு வேணும்? ஏன்னா லீச்சுக்கு தான் சக்கர்ஸ் இருக்கே, மசில் கான்ட்ராக்ஷன் இருக்கே. why do they need this parapodia சீட்டே? so you'll have to know parapodia சீட்டேங்கிறது ரெண்டு வித்தியாசமான ஒரு appendage. ஆனா அது இவனுக்கு தேவையில்லை, ஏன்னா இவனுக்கு அது இல்ல. ஓகே, அடுத்து blood is stored in the crop and provides nourishment for months. கிராப்னா நீங்க நினைக்கிற மாதிரி பிளான் கிராப் இல்லடா. இந்த இடத்துல கிராப் என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்மளோட இந்த லீச்சோட சிஸ்டம் இருக்குல்ல, எலிமெண்டரி கெனால், அதுல வரக்கூடிய ஒரு வயிறுமா இருக்கிற ஒரு பகுதி தான் கிராப்னு சொல்லுவோம். சோ இந்த கிராப்ல என்ன ஆகும்? பிளட் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகே, அண்ட் ப்ரொவைட்ஸ் நரிஷ்மெண்ட் ஃபார் மந்த்ஸ். கம்மியா பிளட் எடுத்தா கூட பல மாசத்துக்கு நரிஷ்மெண்ட் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த பிளட்ல ஆக்ட் ஆகிறதுக்கு இந்த லீச் கிட்ட என்சைம்ஸ் இல்ல. பாருங்க, digestive juices and enzymes are not elaborately secreted. நீ ஒரு ஃபுட் எடுத்துக்கிற, அந்த ஃபுட்ல என்சைம் ஆக்டிவேட் ஆகும்போது ஃபுட் பிரேக் டவுன் ஆகும், ஃபுட் யூட்டிலைஸ் அப்படி போகும், ஃபுட் சேஞ்ச் ஆகும். ஆனா இங்க எதுவுமே இல்லையே, பெருசா செக்ரேஷன்ஸ் எதுவுமே இல்ல. அப்ப அந்த பிளட் அப்படியே அசையாம ரொம்ப வருஷம் நிக்கும், ரொம்ப மாசம் நிக்கும். சரியா? புரிஞ்சுதா? சும்மா தாசர் வந்த அட பாவிகளா, பாவம் அங்க ஒரு அம்மா கதறிட்டு இருக்கே, நீங்க இங்க வந்துட்டு இருக்கீங்க. பிசிக்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க போங்கோ. Yeah, so is this clear for everybody? இது எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா? இது எல்லாருக்கும் புரிஞ்சு? anybody have any doubt? இந்த question highly repeated, parasitic adaptation கேட்டா தெளிவா எழுதிடணும். Okay, is this clear? Anybody is having any doubt? Is it all good from your end? So what is the function of setae and parapodia? I'll quickly tell you. பாருங்கடா, setae and parapodia are appendages. எப்படி எனக்கு ரெண்டு கால் இருக்கோ, எப்படி எனக்கு ரெண்டு கை இருக்கோ, அதே மாதிரி சில ஆர்கானிசம்ஸ்ல இருக்கக்கூடிய சில appendages பேர் தான் parapodia and setae. To be more precise, parapodia is an appendage found in the aquatic earthworms. மண்புழு இருக்குல்ல, மண்புழு இவனுங்கள ஒரே ஃபேமிலி லீச்சலா. அப்ப அந்த மண்புழு வந்து தண்ணியில் இருக்கும்போது அவனுக்கு ஸ்விம் பண்ணி போறதுக்காக இருக்கிற ஒரு அப்பெண்டேஜ் பேர் தான் பாராபோடியா. அதே மண்புழு நிலத்தில் இருக்கும்போது நடந்து போறதுக்கு ஹெல்ப் பண்றது சீட்டே. ஓகே, பட் தட் இஸ் நாட் நீடட் ஹியர் இன் லீச், பிகாஸ் லீச் ஹேஸ் டிஃபரெண்ட் மெக்கானிசம்ஸ். அவ்வளவுதான். ஓகே, ஆல் குட் ஃப்ரம் யுவர் எண்ட். அடுத்து பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி தான். ஆரம்பிப்போமா? ஓகே, so explain the male reproductive system of rabbit with a labeled diagram. So this is another important question because இது ஒரு diagrammatic question. Diagrams கேட்கலாம், parts mark பண்ண சொல்லலாம், explain பண்ண சொல்லலாம். Okay, so it is fine from sweetie. Super, ஆரம்பிச்சிரோம். ரெடி பாருங்க. Okay, so male reproductive system of rabbit has a pair of ovoid testes. So primary என்ன சொல்றாங்க? Testisனு ஒரு oval shapeல ரெண்டு பொருள் இருக்கு. சரியா? அந்த டெஸ்டிஸ் எங்க இருக்கு? ஸ்க்ராட்டல் சாக்ங்கற ஒரு சாக்குக்குள்ள இருக்கு. Sac is nothing but a pouch, something that is storing something. So here the scrotal sac is a pouch which is storing the testis, ovoid shaped testis. Fine, clear? Everything is present in the abdominal cavity. Generally all the reproductive system together comes down with the abdominal cavity. That is very clear. அது நம்ம ஸ்டொமக்குக்கு கீழ வரக்கூடிய lower abdomen கீழ வரது எல்லாமே abdominal cavity. சரியா? அடுத்து பாருங்க, each testis has many seminiferous tubules. இப்ப டெஸ்டிஸ் என்னன்னு பார்த்துட்டோம், டெஸ்டிஸ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். டெஸ்டிஸ்க்குள்ள என்ன இருக்கு? seminiferous tubules இருக்கு. Clear? Testis present in the scrotal sac. Testis has seminiferous tubules inside it. Okay, so seminiferous tubules lead into the coiled epididymis. Epididymis continues as a sperm duct called vas deferens. This diagram பாப்போமா? பாருங்க. Yeah, so this is the testis. Can you see? So testis is present in the scrotal sac. So scrotal sac also have drawn. So testis, it leads to what? Epididymis. Can you see? This is what epididymis. Okay, so the epididymis நேரா எங்க போகுதுன்னு சொல்றாங்க? vas deferens க்கு போகுதுன்னு சொல்றாங்க. It's getting into vas deferens. இது வரைக்கும் clear எல்லாத்துக்கும்? Fine, இங்க பாருங்க, vas deferens க்கு போயாச்சு. இனி அடுத்து, each vas deferens joins the urethra just below the urinary bladder. இங்க பாருங்க, each vas deferens இங்க பாருங்க இப்படியே வருது, it is joining. Can you see? It is joining the urinary bladder.
Okay, so இது urinary bladder. So join the urinary bladder. So diagram மட்டும் பாருங்க. Testis ல இருந்து epidermis வருது, epidermis நேரா vas deferens அப்படியே போய் this can connect to the urinary bladder. அவ்வளவுதான். இப்போ நல்லா கவனிங்க. And urethra runs backward and passes into the penis. இப்போ இந்த urinary bladder இருந்து வரக்கூடிய urethra இருக்குல, அது அப்படியே பின்னாடி பாஸ் ஆகி நேரா எங்க போகுது? இந்த பீனஸ்க்கு போகுது. ஏன்னா பீனஸ் வழியா தான் ejaculate பண்ண முடியாதால. ஓகே, சோ நேரா இப்போ urinary bladderல இருக்குடா, urinary bladderல இருந்து கனெக்ட் ஆகுறது urethra. அப்ப இந்த urethra நேரா பின்னாடி வழியா எங்க போய் ஜாயின் ஆகுது? பீனஸ்க்கு போய் ஜாயின் ஆகுது. ஓகே, கிளியர்? இது அப்படியே நேரா பீனஸ்க்கு போகுது. இப்போ அடுத்து பாப்போம்டா, அதுக்கு அப்புறம் நம்ம வந்து டயகிராம் தேவையில்லை, இதுல படிச்சுப்போம். There are 3 accessory glands: prostate, Cowper's and perineal gland. Fine, இப்போ make it very clear ரா. இப்போ நீங்க கேட்கலாம், சார் டெஸ்டிஸ்ல இருந்து எபிடைமிஸ், எபிடைமிஸ் vas deferens, vas deferens நேரா urinary bladder, urinary bladderல இருந்து urethra அப்படியே பின்னாடி வழியா போய் பீனஸ்க்கு போகுது. அப்ப பீனஸ்ல என்ன இருக்கு? பீனஸ்ல ejaculate duct இருக்கு, இந்த glands இருக்கு. அப்ப இந்த gland எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த இது sperm the thing particular thing sperm வரும்போது அது ரிலீஸ் ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்ப என்ன அந்த மூணு accessory gland? Accessory is going to facilitate, is going to help in the secretion or help in the quality of the sperm is called as accessory gland. அப்ப என்னலாம்? Prostate, Cowper's and perineal, மூணே gland. அப்புறம் என்ன ஆகும்? Secretion of these glands are involved in reproduction. அப்ப அதெல்லாமே சேர்ந்து sperm உருவாய் அந்த sperm தான் is getting into the female reproductive tract. Clear? Is this clear for everybody? Anybody have any doubt? Is it all good from your end? புரிஞ்சுதாடா? To all my dear students, is this clear? Any doubts? You understand the diagram? Will you be able to mark it? Glands பாத்தீங்களா? பின்னாடி வருது பாத்தீங்களா? Prostate, Cowper's, perineal. Okay, this is not needed. Only this part. Fine? Yes sir. Super raw. So sweetie is done. Very good. Prakash, okay va Prakash? Okay. அடுத்த question பாத்துறோமா? How is the circulatory system designed in leech to compensate the heart structure? லீச்ல இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி டிசைன் ஆயிருக்கு ஹார்ட் ஸ்ட்ரக்சரை காம்பன்சேட் பண்ற மாதிரி பாத்துருவோமாடா? இட் மீ ட்ரிங்க் சம் வாட்டர். ரெடியா இருக்கீங்களா? Okay, super. So sweetie is ready. Prakash is also ready. Remaining students எல்லாம் யோசிச்சு பேசுறாங்க, வந்து போறாங்க. கரெக்டா? ஓகே, வந்து போயிட்டு இருக்கீங்க தானே? சரி. ஓகே, இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஒரு வகையான டிசைன். ஏன் தெரியுமா? நமக்கு என்னடா, நமக்கு ஹார்ட் இருக்கு, 4 சேம்பர்ஸ் இருக்கு, பம்பிங் சர்க்குலேஷன், ஹார்ட் பார்த்துட்டு நம்ம சில் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆனா லீச்சுக்கு அப்படி இல்லை. அப்ப அந்த ஹார்ட்ங்கிற ஸ்ட்ரக்சரை காம்பன்சேட் பண்ற மாதிரி அப்படி அவன் என்னதான் வச்சிருக்காங்கிறது நம்ம பாத்துருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் circulation leaches by hemocoelic system, no true blood vessels present. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்ட பாயிண்ட். இப்போ இங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஹார்ட் இருக்கு, 4 சேம்பர்னு சொல்ல முடியாது. This is completely a different thing. இவனுங்கிட்ட ட்ரூவா பிளட் வெசல்ஸ் கூட இல்ல. They just have some spaces. அந்த ஸ்பேசஸ்ல ஒரு fluid போய் ஃபில் ஆகும். அந்த fluidல இந்த லீச்சுக்கு தேவையான ஹீமோகுளோபின் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். My friends are here sir, but பேசாம அமைதியா இருக்காங்க. என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கானுங்க? ஏதாவது பிரச்சனையா?
ஓகே ஃபைன். பேர் சொல்லுங்க, பயப்படணும்னு சொல்லுங்க, எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. சரியா? ஓகே ஃபைன். Okay, circulation this is hemostasis system, no true blood vessels present. புரிஞ்சு அவ்வளவுதான்டா. There is no such dedicated blood vessels. அது பாட்டுக்கு ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல விழுந்துரும். அவ்வளவுதான். Blood vessels are replaced by hemocylic channels filled with blood-like fluid. I said you right? Blood vessels இந்த மாதிரி ப்ராப்பரா blood vessels இருக்காது. அதுக்கு என்ன இருக்கும்? நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்குள்ள போய் இந்த ஹீமோ fluid வந்து fill ஆயிடும். Okay? So the coelomic fluid contains hemoglobin. அவ்வளவுதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிள்டா. க்ளோஸ்ட் பிளட் வெசல்ஸ் இல்ல, ஹார்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்ல, அதனால இவன் என்ன பண்ணுவான், ஓப்பனா ஸ்பேஸ்ல போய் விழுந்துருவான். அதுக்கு அது ஸ்பேஸ்ல போய் விழுந்துட்டு அந்த ஸ்பேஸுக்கு தேவையான பிளட் எடுத்து திருப்பி அது பம்ப் ஆகி போகும். அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல அது என்னவா உழுகுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீலோமிக் ஃப்ளூயிடா உழுகுது. விச் மீன்ஸ் அந்த ஃப்ளூயிட்ல தான் இந்த லீச்சுக்கு தேவையான செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஹீமோகுளோபின் இருக்கும். ஓகே, கிளியரா? மெக்கார்கனர், ஹலோ மெக்கார்கனர், எப்படி இருக்கீங்க? அமைதியா கிளாஸ் கவனிச்சு திடீர்னு டவுட் தான் கேக்குறீங்க. கரெக்டா? சார் ஃப்ளூயிட் இஸ் லைக் ஜெல்லியா சார்? ஜெல்லி மாதிரி இல்லடா, ஃப்ளூயிடே தான். ஃப்ளூயிடே தான், ஜெல்லி இல்ல, ஃப்ளூயிடே தான். ஆனா நம்ம பிளட் மாதிரி இல்ல, ஒரு மாதிரி கலர்ல இருக்கும். அதுக்கு அது நம்ம பிளட் சொல்ல முடியாது. பிளட்டுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாம் இல்ல. தட் இஸ் டிஃபரெண்ட் காம்பனன்ட், டிஃபரெண்ட் ஃப்ளூயிட். அவ்வளவுதான். கிளியர்? ஓபன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்றால் there is no proper vessels. அது பாட்டுக்கு ஓபன் ஸ்பேஸ்ல போய் விழுகும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்றால் பிளட் வெசல்ஸ் இருக்கு, வெயின்ஸ் இருக்கு, ஆர்டரிஸ், கேபிலரிஸ் எல்லாம் இருக்கும். சரியா? இந்த டெஃபினேஷன் இப்ப போகுதுன்னா 12th வரும்போது இன்னொரு ஹை டெஃபினேஷன் இருக்கு, அதை நான் அப்ப சொல்லி தரேன். சரியா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபைன். அப்போ கேள்வி வரும் 1 மார்க்ல. The leech blood has hemoglobin. Wrong. The coelomic fluid has hemoglobin. Right. Okay. அடுத்த விஷயம் பாருங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சார் ஓகே அது ஸ்பேஸ்க்கு போய் உழுகுது, எப்படி உழுகுது? No blood vessels. So how is it falling? With the help of these channels. Okay. So there is no heart, no blood vessels. Instead they have open spaces, open channels. Channels like pathways. Okay. Run along the body. அப்ப பாருங்க, டார்சல்ல நமக்கு மேல இருக்கு டார்சல், வென்ட்ரல் வென்ட்ரல் கீழ, அப்ப வென்ட்ரல்லையும் இருக்கு. அண்ட் பாருங்க 2 லேட்டர், சைடுல லேட்டர். அவ்வளவு. அப்ப இதுதான் லீச்னா, இந்த பக்கம் டார்சல், இந்த பக்கம் வென்ட்ரல், இந்த பக்கம் லேட்டரல். புரிஞ்சுதா? இல்லையா? சோ இங்க பாருங்க, the lateral channel serves hearts and have inner walls. இப்ப புரியுதா என்ன சொல்றாங்க? ஹார்ட் மாதிரி யார் இருக்கா? நான் அப்ப கூட சொன்ன பம்ப் ஆகும் சொன்னேன். அப்ப நீங்க யாருமே பம்ப் எப்படியாவும் கேட்கல. அதுக்கு என்ன அர்த்தம்? லேட்டரல் சைடுல இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில ஸ்பேசஸ் வந்து ஹார்ட் மாதிரி வேலை செய்யும், பம்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். சும்மா ஒரு டியூப், நீ எப்படி ஒரு ஹார்ன் அடிக்கிற, பெரிய பெரிய ஆட்டோல ஹார்ன் அடிக்கிற மாதிரி ஹார்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அமுத்து அது உள்ள போயிடும், அமுத்து உள்ள போயிடும், உள்ள போயிட்டே இருக்கும். சரியா? have inner valves, அந்த valves உள்ள போகும். all 4 channels are connected together posteriorly at 26th segment. அப்ப 33 செக்மெண்ட்ல 26வது செக்மெண்ட்ல அது நாலுமே கனெக்ட் ஆகி அழகா பம்ப் ஆகும். ஓகே, இது எல்லாத்துக்குமே புரிஞ்சுதாடா? டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர்? ஈஸி क्वेश्चनடா. அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? How does locomotion takes place in leech? Are you guys ready? Anybody having any doubts so far? Idhukku purinjudha ellathukkum? Very good, super ra. Sir, leech is more complicated than human beings. Actually, மெக்கார்கனர் இட்ஸ் நாட் ட்ரூடா. ஏன் தெரியுமாடா? நீங்க ஹியூமன் பீயிங்ஸ் இன்னும் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நீ நான் ஒரு சிம்பிளா கேட்கறேன், யோசிச்சு பாருங்க. ஹியூமன்ஸ்க்கு 4 ஹார்ட் இருக்குன்னா சார் 4 சேம்பர் இருக்குன்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் எதுல ஃபில் ஆகும்? ஏட்ரியமா, வென்ட்ரிகலா? ஓகே, அப்ப வென்ட்ரிகல் சொல்லுவீங்க. அப்ப லெஃப்டா ரைட்டா? அப்ப லெஃப்ட் ரைட் தனித்தனி ஃபில் ஆகுமா, இல்ல ஒரே டைம் ஃபில் ஆகுமா, ஒரே டைம் பம்ப் ஆகுமா? எப்படி நடக்குது? இது ஃபில் ஆக இது பம்பிங் நடக்குமா, இல்ல இது எல்லாமே எம்டியா இருக்குமா? சோ அது இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஓகே, so you guys feel leech is difficult because you are in the 10th grade. Once when you reach 12th grade, அப்போ உங்களுக்கு earthworm இருக்கும், human இருக்கும். Then you will tell, sir, human is difficult, not earthworm அப்படின்றீங்க. Okay, fine.
So it's good that you guys are listening. I'm happy. Okay, nice. Okay, so Sweetie is ready, Prakash is ready, Mekarkner ready. Mekariner. How do I pronounce your name? Mekariner. No gamer neenga. Gamer name irukku. Okay, fine. So how does locomotion takes place in leech? Okay, so it's very easy, no? As I said you earlier, looping or crawling movement. Onnu ipdi. This is what called as. Okay? This type of movement is brought about by the contraction and relaxation. Contraction and relaxation. Contraction and relaxation of muscle. Okay? So the two suckers serve for attachment during movement on a substrate. Very clear. Listen, okay, make it very easy. That is substratum is a host. Upon the host lo ottirchu. Posterior part. Okay, posterior part ottirchu, anterior part. அப்ப இங்கேயும் சக்கர் இருக்கு, இங்கேயும் சக்கர் இருக்கு. அப்ப சக்கர் அட்டாச் ஆயிரும். அப்ப ஃபர்ஸ்ட் சக்கர் அட்டாச் ஆயிட்டு இந்த சக்கர் லூஸ் ஆகி முன்னாடி வந்துரும். ஓகே, அடுத்து இந்த சக்கர் அட்டாச் ஆயிட்டு இது லூஸ் ஆகி முன்னாடி போகும். இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கும். Clear? Got it? Manish sir. Okay, Manish, I'll call you Manish. Manish is more easy. It's very difficult for me to call Mekarkner, Mekariner. It's getting confused. Tashu Sare. Tashu Sare Shine sir. சொல்லுங்க தஷு. தஷு, யார் இந்த தஷு? Are you my old student? எனக்கு உங்க போட்டோ கிளியரா தெரிய மாட்டேங்குது. தஷு. I'm not able to see you clearly. I'm not able to recollect also. Okay, so tell me who are you? Fine. So the looping crawling move முடிஞ்சதா? ஈஸியா இருக்கா? அர்த்தம் எப்பவுமே மசில்ஸோட கான்ட்ராக்ஷன் மூலமா ஈஸியா மூவ் ஆகும்டா. சக்கர்ஸ் இருக்கும். அப்ப ஃப்ரண்ட் சக்கர் டைட் ஆச்சுன்னா பேக் சக்கர் வச்சு மூவ் பண்ணும். அப்புறம் பேக் சக்கர் டைட் ஆக்கிட்டு ஃப்ரண்ட்ல இருந்து மூவ் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்களா, ஸ்விம்மிங் மூவ்மெண்ட். ஓகே சார், லீச் தண்ணியில இருந்துச்சுன்னா தண்ணியில ஸ்விம்மிங் போடும். ஒரு அன்டியூலேட்டிங் மூவ்மெண்ட். Leeches swim very actively and perform undulating இப்படி வரும். Okay, undulating movements in the water. அவ்வளவுதான்டா. Is that clear for everybody? இந்த question கேட்டா தெளிவா எழுதுவீங்களா? Anybody having any doubt? Is all good from your end? Any doubts, my dear students? Oh, Vicky, Vicky, I think you have many IDs. Vicky, you're from the ID Tashu. Okay, since your ID name Tashu vandana and Vicky ngiru confuse aichu. Hi Vicky, how are you? Any classes இல்லையா உங்களுக்கு? Okay, இந்த question புரிஞ்சவங்க குயிக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாம ஆரம்பிப்போமா? இந்த question ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? Okay, how is diastema formed in rabbit? Are you guys ready? Yes. Prakash is ready. He has posted the bomb. Now we are going to blast it. Yes. Yeah, absolutely sir. Very good. Sweetie is also all set. அடுத்து யார் வரீங்க? ரெடி, ஆரம்பிப்போமா? 15 minutes முடிச்சு கொடுத்துறோம். ஓகே, 5 கொஸ்டின் கட்ட முடிப்போம். நீங்க அப்படியே ஜாலியா போய் ரிலாக்ஸ்டா படிங்க. நானும் ரிலாக்ஸ்டா இருக்கேன். அதே மாதிரி எக்ஸாம் அப்படியே சூப்பரா எழுதிடலாம். Oh no, it's the same ID name. Okay, fine ra. Sometimes it happens. Sometimes ID name gets changed. Okay, no problem. I'll understand. Tashu is Vicky. Okay, Vicky, done. Fine. So how is diastema? Diastema na enna? வித்தியாசமா இருக்கு. பாத்துறோமா? Class irikki 7 மணிக்கு irikki. Okay, fine. All the best. Guys, உங்களுக்கு நான் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா தஷுங்கிறது விக்கி. Okay, he's a guy from Xylem, Kerala Xylem. Okay. என்னடா தமிழ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்திருக்காரு. Okay, fine. So how is diastema formed? பாத்துறோமா? Yes. First நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நீங்க ராபிட் பாத்துருக்கீங்களா? Absence of canines. He made very clear. Manish, very good. But you know what is the purpose? I'll tell you. Okay, listen பாருங்க. ராபிட் ரொம்ப கியூட்டா இருக்கும். again ரெண்டு பல்லு இருக்கு முன்னாடி. ரெண்டு இன்சைசஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும் பாத்துருக்கீங்களா? அது அழகே அதான். ராபிட் அழகே அப்படியே கியூட்டா சுத்தும். அப்போ அதுக்கும் இன்சைசஸ் இருக்கு, ப்ரீமோலாஸ் இருக்கு, மோலாஸ் இருக்கு, ஆனா கேனைன்ஸ் இல்ல. ஏன் அந்த இடத்துல கேனைன்ஸ் இல்லன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பாருங்க இன்சைசஸ் இருக்கு, கேனைன்ஸ் இருக்கு, ப்ரீமோலாஸ், மோலாஸ் இருக்கு. ஆனா ராபிட்ஸ்க்கு கேனைன்ஸ் இல்ல. என்ன காரணம்? இது இந்த ராபிட் எல்லாமே ஹெர்பிவோர்ஸ். ஓகே, வாட் எவர் when they eat they'll have to chew a lot. நல்லா chew பண்ணும். அப்ப chew பண்ண வச்சு அரைக்கணும். அம்னு அப்ப அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் தான் இந்த டயஸ்டிமா. ஓகே, இப்போ இதுதான் பல்லுன்னு வச்சுக்கோங்களா. ரெண்டு பல்லு இருக்கு.
பட்டைய போடும். இங்க ஒரு பல்லு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க 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 3 இங்க 3 இங்க 3 இங்க 2 இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த ஸ்பேஸ்ல பல்லே இருக்காது. இந்த ஸ்பேஸ்ல பல்லே இருக்காது. இந்த ஸ்பேஸ் என்ன சொல்றாங்க? diastema சொல்றாங்க. Correct? It helps in mastication and chewing of food in herbivorous animals. அவ்வளவுதான், easy question. That is what we call as diastema. Is that clear, my dear students? அடுத்த question பாத்துருவோமா? ரெடி ஆக்கீங்களா? easy question, some related to the teeth. Okay? Sir, is there social there in Xylem? No, unfortunately we are not able to teach social here. This we have main subject. Okay, since now 12th faculties, 12th need to handle panta faculties, we are having physics, chemistry, maths and biology. Biology, botany, zoology, both I will be handling. Okay, in upcoming years we are planning to bring all those things. Okay, since this is the first year, we are giving more importance to main subjects. Okay, super. So now the dental formula of rabbit. Yeah, yes, Prakash is ready. Sweetie is ready. Very good. Dental formula of rabbit. Easy pathuroma. Paranga. I for incisors, C for canines, PM for premolars, M for molars. அப்ப என்ன சொல்றாங்க? Incisors 2, மேல ஒரு 2, கீழ 1. ஓகே, canines இல்ல. அப்படியே போனா premolars பாருங்க, கீழ 2, மேல 3. அப்படியே வந்தா மோலாஸ் மேல 3, கீழ 3. இவ்வளவுதான்டா. ராபிட்டோட பல்ல ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே, இன்சைசஸ் மேல 2. இது இந்த அப் வேல்யூங்கிறது அப்பர் ஜா மீன் பண்ணுது. ஓகே, and this means lower jaw. clear? அப்ப நீங்க எப்படி எழுதலாம்? 2033 by 1023. இவ்வளவுதான் இது dental formula. Exactly, exactly. 2033 by 1023. அவ்வளவுதான். Clear? Easy question, easy piece mark பண்ணலாம். Okay, this is repeated also, you can easily get it. நீங்க எங்க திரும்பி மறப்பீங்க? நான் இப்போ சொல்றேன், you feel it easy, but where you will get caught is premolars, molars மறந்துடுவீங்க. 3/2 2/3 molars 3/3 எழுதிடுவீங்க. இது 2/3 3/2 கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, it is 3/2 3/3. okay, only denominator is going to change. Fine, is it easy? Another one more question with teeth. Why is the teeth of rabbit called heterodont? எதற்காக எதனாலே நீங்க அந்த பல்ல heterodont என்று அழைக்கிறீர்கள்? How's my fluency in Tamil? Good, right? சொல்லுங்க பாப்போம். எதற்காக நாம் அதை heterodont என்று அழைக்கிறோம்? heterodont தமிழ் தெரியாதா? தயவு கேட்காதீங்க. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்க? I guess ready? We'll see the question. ரெடினா குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ரெடினா கட்ட கடக்கன ஆரம்பிப்போம். Many types of teeth. Oh, Sweetie is all set. Sorry, Sweetie இல்ல, Manish is all set with answers. கட்ட கட்ட கடன்னு ஆன்சர் வந்திருக்கு. Super. Yeah. So in rabbit the teeth are different types. Okay. Hence the dentition is called heterodont. What do you mean by it? Very simple. If every teeth is incisors, you can't call them as heterodont. You call them as homodont. But they have incisors, they have premolars, they have molars. They have different types of teeth. அதனால நம்ம அதை என்ன சொல்லுவோம்? We call them as heterodont. Okay. So canines இங்க வந்து they are absent. And diastema is present. Got it? There are 4 kinds of teeth in mammals: incisors, diastema, premolars and molars. avladanda. Is it clear from your end? Easy question. We'll see next 3, just 3 more questions we'll wind up the session. Just 3 more questions which might be repeating in your exam. Okay, so stay tuned. Describe the circulatory system in a leech. Dey இந்த question already பாத்துறோம். எப்படி பார்த்தோம்? அதாவது நல்லா பாருங்க, இது எல்லாமே ஹை ரிப்பீட்டட் क्वेश्चंस. ஆனா கேக்குற ஃபார்ம் அப்படி. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? How is the leech circulatory system going to compensate the heart ன்னு கேட்டாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க? ஓபனா டைரக்டா கேக்குறாங்க. Describe circulatory system. பாத்துறோமா?
ரெடியா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். ரெடி வெரி குட். ஃபைன். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க, நீங்க எழுத வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், they are hemophilic. No true blood vessel exists. See, since you have learned this question earlier, you will quicker revision பண்ணுங்க. You will have till the answer. Okay, think in your mind, revise along with me. Okay, yeah. 4 longitudinal hemolytic system. Okay, first hemophilic system, no true blood vessels. Hemophilic என்ன இருக்கு? dorsal, ventral, ரெண்டு lateral. dorsal, ventral, ரெண்டு lateral. Okay, அவ்வளவுதான்டா. இப்படி எழுதிங்கன்னா யார் இருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. அப்ப அதுல லேட்டரல் சேனல்ஸ் என்னவா ஆக்ட் ஆகுது? ஹார்ட்டா ஆக்ட் ஆகுது, which is having valves. அப்படின்னா என்ன தெரியுமாடா? I'll make a small representation. பாருங்க, இதுதான் இந்த சேனல் வச்சுப்போம். ஓகே, சேனல் பிளட் வருது, பிளட் அப்படியே வருது. இந்த இடத்துல வால்வு பாத்தீங்களா? அப்ப இந்த வால்வு ஓபன் ஆகும். இது ஓபன் ஆச்சுன்னா பிளட் பாஸ் ஆகும், இல்லைன்னா க்ளோஸ் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். And all 4 channels join together at 26 segment posteriorly. Super, very good, fantastic. Tashu, what about the students here? What enna kekra Vicky puriyala enakku. All the chances. Yes, very good Manish, you're right. Avada. So this question, if it is asked, make sure you're scoring the full mark. Okay, you can't skip any questions or any marks here. Okay, other question. Last before question, describe the female reproductive system of a leech. Papama, how do you describe the reproductive system of a leech? Female. Are you guys ready? We'll start the session. Are you guys ready? ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களோ? I mean, the students' response to you. Yes, they are responding to me. Sir, come to Kerala, Xylem. Already I was working in Manjeri, okay? Not in Xylem, but other institute. Now I am back to my hometown. So I am in Tamil Nadu. Okay? If you want some different experience, come to Tamil Nadu. We'll have some fun here in Tamil Nadu. Okay? Okay, fine. So quickly we'll see this question, okay? இப்போ என்ன கேக்குறாங்க? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் கேக்குறாங்க. பாத்துருவோமா? क्वेश्चन பாத்துக்கலாம்டா. ஓகே. சோ லீச்ல சிஸ்டம் நம்ம ஈஸியா தெளிவா பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? பாருங்க. ஓகே. ஓகே. விக்கி வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? சார் நீங்க கேரளாக்கு வாங்க, கேரளால இதை விட ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. விக்கி, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு தெரியாது. ஓகே, தமிழ்நாடு நீ வேணா பாரு, வெறித்தனமா இருப்பாங்க. பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நீ ஃப்ரீயா 12th சேனல் வந்து 12th சேனல் எல்லாம் அட்லீஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். ஓகே, so female reproductive system consists of ovaries, oviducts and vagina. 3 primary parts: ovaries, oviducts and vagina. Ovaries nothing but the eggs. Correct, execute the ovaries. பாருங்க, there is a single pair of ovaries located ventrally in the 11th segment. A single pair na என்ன அர்த்தம்? ரெண்டு ovaries இருக்கு. இங்க பாருங்கடா, இங்க ஒரு ovary இருக்கு, இங்க ஒரு ovary இருக்கு. ஓகே, 11th segmentல. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? Each ovary is a coiled ribbon shaped structure. A short oviduct runs from each ovary. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல டயகிராம் இருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் ஈஸியா வரையறேன் உங்களுக்கு. ஓகேவா?
rough diagram da. Okay, whatever you learn it from this statement, try making it as a diagram, then it is sorted. Easy ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இப்போ என்ன சொல்றாங்க, ஓவரி வந்து ஒரு coiled shape. அப்ப இதுதான் ஓவரி, அவ்வளவுதான். ஓகே, அப்ப அந்த ஓவரியில இருந்து என்ன சொல்றாங்க, சின்ன ஒரு ஓவிடக்ட் ரன், தெரியுதா, சின்ன ஒரு டக்ட் ரன் ஆகுது, இது பேர் தான் ஓவிடக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ரெண்டு ஓவிடக்ட் சேர்ந்து ஒரு ஓபனிங் ஓபன் ஆகுது, அது பேர் தான் வெஜைனா. அவ்வளவுதான். இந்த மாதிரி பேசிக்கா படிச்சு ஈஸியா எடுத்துடலாம். கேரளா 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 ஃபுல் பவர். ஒரு நாள் தமிழ்நாட்டுல பாப்ப, நீ எப்படி எப்படி இருக்குங்கிறது பாப்ப. ஓகே, we'll meet on that time. Vicky, okay, clear? இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுதாடா? எனக்கு டவுட் இருக்கா? இங்க பாருங்கடா, அவ்வளவு ரொம்ப சிம்பிள்டா. ரெண்டு இருக்கு, ஒரு பேர் இருக்குடா. அதுல ஒரு ஓவரி வந்து காயில்டு ரிப்பன் ஷேப்பா இருக்கு, ரெண்டுமே அப்படிதான் இருக்கும், ஆனா ஷேப் சொல்றாங்க ரிப்பன் ஷேப்ல இருக்கு. அங்க இருந்து சின்ன ஒரு டக்ட் வருது, அது ஓவி டக்ட்னு சொல்றோம். அந்த ஓவி டக்ட் என்ன பண்ணுது, நேரா காமனான ஓவி டக்ட் ஓபன் ஆகுது. அந்த காமன் ஓவி டக்ட் பேரு தான் விஜயனா சொல்றாங்க. நீங்க நல்லா பாருங்க, இது ரெண்டுமே சேர்ந்து இங்க காமன் டியூபுக்கு வருதா, இது காமன் ஓவி டக்ட். அது நேரா எங்க ஓபன் ஆகுது, வெஜைனாங்கிற ஒரு ஓபனிங்க்கு ஓபன் ஆகுது. Okay, the vagina is located mid-ventrally in the posterior part of 11th segment. அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது செக்மெண்ட்ஸ் படிச்சிருக்கோம், 33 செக்மெண்ட்ஸ்ல மிட் பார்ட் ஆஃப் போஸ்டீரியர் 11th segment is attached. அவ்வளவுதான் விஷயம். டயகிராம் பாத்தீங்களா? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் டவுட் இருக்கா? எனக்கு ஸ்லோவா இருக்கு, உங்களுக்கு ஸ்லோவா இருக்கா? Sir, are the hormones secreted in leech are same as this? Definitely it can't be same da. ஏன்னா நம்மள vertebrates-ல நீ அந்த ஒரு கிளாசிபிகேஷன் எடுத்தாலே இது மாறிடும். ஓகே, fine. Any other doubts? Bye, it's 7 a.m. going to live class. Okay, bye bye Vicky. We'll meet one day, okay? Bro, 7 p.m. Bro, live class Vicky 7 மணிக்கு. Sir, பார்க்கலாம். Okay, பாருங்க, இது ஓகேவா? புரிஞ்சுதா? இது பாருங்க, ஓவர் இருக்கு, அதுக்குள்ள எல்லாமே இருக்குன்னு காட்டுறாங்க. அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? இது வரைக்கும் டவுட் இருக்காடா? Anybody have any doubt? Sir, glands in female reproductive system. Not needed, ra. We're not going to discuss it, okay? தேவையில்லை, because அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா பெரிய இதா போகுது. It's not needed, okay? But we do have நிறைய collateral glands இருக்கு, தேவையில்லை. Chill. No sir, all clear, okay sir. Super. So we are going to see the last question of the session. Define or describe the nervous system of rabbits. Trust me guys, இந்த ஒரு PDF ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த questions repeat ஆகும். Okay, because இது எல்லாமே high weightage questions. Fine. I am telling you again, நீங்க full mark சென்டம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா எல்லாமே படிக்கணும். No compromise. எனக்கு ஒரு டீசென்ட்டான மார்க் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை மட்டும் படிச்சா கூட போதும். ஆனா சென்டம் வாங்குறேன்னு நினைக்கிற நீங்க எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா இப்படிதான் ப்ரொசீட் பண்ணணும். சென்டம் வாங்க நினைக்கிறீங்க, ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் PYQs பார்க்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாமே இதுதான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க அடுத்து பார்க்கணும். சரியா, மறந்துடாதீங்க. The last question, yeah. So it's very easy and very very important. Quickly you can learn with me, okay ba? Papama. So nervous system in rabbit has 3 parts. நமக்கு என்னடா இருக்கு, நமக்கு இருக்குல்ல brain, spinal cord, central nervous system. அதே மாதிரி இதுக்கும் 3 இருக்கு. CNS, PNS, ANS. Clear? Fine. என்னடா இருக்கு, central nervous system,
peripheral nervous system and autonomic nervous system. மொத்தம் மூணே மூணு. இப்போ நான் கிளியரா தெளிவா சொல்ற கேளுங்க. CNS னா என்ன, PNS னா என்ன, ANS னா பாப்போம். First CNS. Very simple. CNS has just two things, brain and spinal cord. It is same as humans. ஹியூமன்ஸ்ல எப்படி பிரெயினும் ஸ்பைனல் கார்டு CNSல வருதோ அதே மாதிரி CNSல லீச்ல ராபிட் இருக்குது என்னது, பிரெயினும் ஸ்பைனல் கார்டு. இட்ஸ் கிளியர்? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஓகே, அடுத்து அப்ப PNS னா என்ன சார்? PNSங்கிறது ஒண்ணும் இல்லடா, பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். அப்படின்னா நான் இந்த பிரெயினும் ஸ்பைனல் கார்டு இருக்குன்னு சொன்னேன்ல, அதோட நர்வ்ஸ் எல்லாம் அதுல வந்துரும். அப்ப என்ன இருக்கு? கிரேனியல் நர்வ்ஸும் இருக்கு, ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். 12 pairs of cranial nerves and 37 pairs of spinal nerves. Very very important, மறக்க கூடாது. கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே, சோ 12 cranial nerves இருக்கு, 37 pair of spinal nerves இருக்கு. ஓகே, 12 pair of cranial nerves இருக்கு, 37 pair of spinal nerves இருக்கு. அப்ப CNS clear, PNS clear. புரிஞ்சுதா? அடுத்து நல்லா கவனிங்களா. இப்போ ANS பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு, சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். ஓகே, அதுக்கு தேவையான மூவ்மெண்ட்ஸ்க்கு, அந்த ரிஃப்ளெக்ஸ்க்கு, அந்த ஃபாஸ்ட் குவிக்னஸ்க்கு எல்லாமே என்ன இருக்கு? ரெண்டே ரெண்டு, சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். புரிஞ்சுதா? ஈஸி. அப்ப CNS, PNS, ANS பார்த்தாச்சு. நல்லா பாருங்க. இப்போ நீங்க பிரெயினை பத்தி பேசிக்கா எழுதும்போது எதுவுமே எழுதணும். பிரெயின் எங்க இருக்கு, என்ன பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எப்படி அது சரௌண்ட் ஆயிருக்கு? How is it protected? Brain is a cranial cavity covered by 3 membranes. Imagine very clearly. Okay, brain is there. Brain is present in the skull ன்னு சொல்லுவோம். But where exactly in the skull? ஸ்கல்ல இருக்கக்கூடிய craniumங்கிற ஒரு ஸ்பேஸ், cranial cavityங்கிற ஒரு ஸ்பேஸ்ல அந்த cranium enclose பண்ணியிருக்கிறனால தான் brain protected-ஆ இருக்கு. So brain is present in the cranial cavity of the skull. Clear? Any doubts? So far clear? அப்போ அந்த பிரெயின் வந்து எப்படி சரௌண்ட் ஆயிருக்கு? 3 லேயர்ஸா பிரிஞ்சிருக்கு. 3 லேயர்ஸா அழகா அப்படியே கவர் ஆயிருக்கு. என்னது? ஒன்னு டியூரா மேத்தர், இன்னொன்னு அரக்னாய்டு, இன்னொன்னு பயா மேத்தர். கிளியர்? மாதவ், Anniya, what is that? Madhav, I can't reply for this now, okay? Maybe I'll reply it later when we are in some personal chats or something, okay? I don't know who you are, but right now I don't want to reply because my people are listening to the class, so it's better we listen to the class, okay? Fine, listen. அப்ப என்ன இருக்கு? பிரைமரி நமக்கு டியூரா மேட்டர் அவுட் இருக்கு, அரக்னாய்டு மிடில் இருக்கு, அண்ட் பயா மேட்டர் இன்னும் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அண்ட் நிறைய பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? இட் இஸ் நாட் மேட்டர், இட் இஸ் மெத்தர். ஓகே, டயா மெத்தர் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? பாருங்க, பயா மெத்தர், டியூரா மெத்தர்னு சொல்லுவோம். இதுல என்ன மீன் பண்றாங்கன்னா, டியூரா மெத்தர்ங்கிறது ஹார்ட் மதர்னு மீன் பண்றாங்க. ஓகே, என்ன மீன் பண்றாங்க? ஹார்ட் மதர். கிளியர்? சோ டியூரா மெத்தர் இருக்கு, அப்புறம் மிடில்ல அரக்னாய்டு இருக்கு, அப்புறம் பயா மெத்தர் இருக்கு. அப்ப எப்படி சும்மா டயக்ராம் போடுவோமா? ஓகே, இப்போ ஒரு ஸ்கல் இருக்கு வச்சுப்போம். ஓகே, அந்த ஸ்கல் அவனுக்கு முடி இருந்துச்சுன்னா முடி வச்சுப்போம் அப்படி. ஓகே, இஃப் இஸ் ஹேவிங் ஹேர், லெட் ஹிம் ஹேவ் ஹேர். ஓகே, அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன லேயர் வருது? நான் ஒரு கலர் யூஸ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற கலர் வந்து டியூரா மெத்தர். ஓகே, அடுத்து அரக்னாய்டு, அடுத்து பயா மேட்டர், அப்புறம் இங்க பிரெயின். புரிஞ்சுதாடா? To all my dear students, is it clear? Is it clear guys? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ பிரெயின் எப்படி பிரிஞ்சிருக்கு, என்ன லேயர்ஸ், மெனிஞ்சஸ்ங்கிறது ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ், அது பார்த்தாச்சு. ஓகே, இப்ப அடுத்து பாருங்க, brain is divided into, brain பிரிக்கும்போது, ஓகே brain கிட்ட வந்துட்டோம், all the meninges, all the layers cross பண்ணி brain கிட்ட வந்துட்டோம். இப்ப brain பிரிக்கும்போது என்னென்ன இருக்கு? forebrain, midbrain and hindbrain. அப்ப forebrainக்கு இன்னொரு பேர் தான் prosencephalon, midbrainக்கு இன்னொரு பேர் தான் mesencephalon, hindbrainக்கு இன்னொரு பேர் தான் rhombencephalon. Clear? So forebrain பாருங்க, prosencephalon, midbrain mesencephalon, hindbrain rhombencephalon. இது எல்லாருமே புரிஞ்சது? டவுட் இருக்காடா?
இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? To all my dear students, this is clear from your end. அடுத்து பாப்போமாடா. சின்ன டெஃபினேஷன் தான் நம்ம என்ன பண்ணியாச்சு. பேசிக்கா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங்ல படிக்கும்போது, ஆனா ரொம்ப ஈஸி. படிச்சு முடிச்சு ரொம்ப ஈஸி. ஓகே, சோ அப்படியே கொடுத்து படிச்சிருங்க. சோ பிரெயினை பார்த்தாச்சு, லேயர்ஸை பார்த்தாச்சு, பிரெயினை 3 பிரிச்சாச்சு, அந்த 3க்கு 3 பேர் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்துருவோமா? பாருங்க, ஃபோர் பிரெயின்ல என்ன இருக்கு, மிட் பிரெயின்ல என்ன இருக்கு, ஹைண்ட் பிரெயின் இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ ஃபோர் பிரெயின்ல நமக்கு பாருங்க ஆல்ஃபாக்டரி லோப்ஸ், செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ், டைன்செஃப்ரான். அவ்வளவுதான், 3 விஷயம். ஆல்ஃபாக்டரி லோப்ஸ்ங்கிறது ஸ்மெல்லுக்காக, சரியா? ஸ்மெல்லுக்காக இருக்கிறது அது. ஓகே, என்னோட செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் ஆர் கனெக்டட் பை கார்பஸ் கலோசம். 1 மார்க்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்ப ஹை ரிப்பீட்டட் வெயிட்டேஜ். அண்ட் மிட் பிரெயின், அப்ப மிட் பிரெயின் என்ன இருக்கு? ஒரே விஷயம், ஆப்டிக் லோப்ஸ். பார்வைக்கு தேவையானது எல்லாமே அதுல இருக்கு. ஓகே, அடுத்து ஹைண்ட் பிரெயின் பாருங்க, செரிபெல்லம் இருக்கு, பான்ஸ் இருக்கு, அண்ட் மிடில் ஆப்லிங்கட்டா. 3 விஷயம், செரிபெல்லம், பான்ஸ் வெராலி அண்ட் மிடில் ஆப்லிங்கட்டா. கிளியர்? ஃபோர் பிரெயின்ல என்னன்னு பார்த்தாச்சு, சரி மிட் பிரெயின்ல பார்த்தாச்சு, அண்ட் ஆல்சோ ஹைண்ட் பிரெயின்ல பார்த்தாச்சு. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? எதுக்கு புரிஞ்சுதா? பாருங்க ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஓகே, மிடில் ஆப்லிங்கட்டா, செரிப்ரம், டைன்செஃப்ரான், ஆல்ஃபாக்டரி லோப், செரிப்ரல் ஹெமிஸ்பியர். அவ்வளவுதான்டா விஷயம். கிளியரா இருக்காடா? எனக்கு புரிஞ்சுதா? ஃபைன். சோ பிரகாஷ் இஸ் கிளியர், மனிஷ், ஸ்வீட்டி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? Okay, we'll end up the session. Anybody has any doubt? There's no doubt. Quickly comment there is no doubt. And மறந்துடாதீங்க, லைவ் முடிச்ச உடனே நான் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் போட்டுருங்கடா. மேட்ச் கரெக்டா பண்ணிருங்க. You'll be surprised for sure. Okay, fine. ரெடியா இருக்கீங்களா? So we'll end up the session. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த நோட்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ண நினைச்சீங்கன்னா just quickly scan this QR code and get the free access. Okay, nothing else. Fine. Sir, I found the answer for yes, yeah. Sweetie, I can understand that. ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுடா, லைவ் நான் எண்ட் பண்ணக்கு அப்புறம் நார்மல் கமெண்ட்ல போடுங்க, சரியா? அப்பதான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாரும் பாப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க இல்லையாங்கிறது. ஓகே, சோ பீப்புள் வில் கமெண்ட். அப்ப நம்ம வந்து காம்படிஷன் சூஸ் பண்ண முடியும். ஓகே, கிளியரா? ஓகேடா, ஃபைன். சோ உங்களுக்கு எல்லா டவுட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்றேன், அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களும் அப்படியே உத்தரவு வாங்கிட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு பப்ளிக்ல சென்டம் அடிக்கிறோங்கிறது மறந்துடாதீங்க. அதுதான் நம்ம கோல். நம்ம அடிச்சிருப்போம், எந்த சந்தேகமும் இல்ல, உறுதியா சென்டம் அடிச்சிருப்போம். ஓகே, ப்ரொவைடட் ஜஸ்ட் கம் along with us and follow along with us. ஓகே, ஓகேடா, அப்ப வைண்ட் அப் பண்ணலாமா? போயிட்டு வரட்டா? ஓகே, பாய் பாய் guys, bye bye, take care. Yeah, bye 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 bye.